Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Public Exam Preparation பண்ணிட்டு இருக்கோம். Max Centum Challenge Day 24. என்னடா எப்பவுமே ஒரு questions கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த questionsமே இல்லையே அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த வீடியோட எண்டில் நான் கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறேன் 5 மார்க் கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்போ ரிவிஷன் எக்ஸாமோட மார்க் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமோட மார்க் வந்திருக்கும். இப்போ இந்த மார்க்கை வச்சு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும். உங்கள் ஹாஃப் இயர்லி மார்க்கோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். வேறு யாரோடதையோடையும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடதுலாம் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட ஹாஃப் இயர்லி மார்க். ஏன்னா இந்த 2 கமெண்ட் நான் படித்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னால் என் கிளாஸில் மற்றவங்க எடுக்கிற அளவுக்கு என்னால் மார்க் எடுக்க முடியலை. நான் கம்பேர் பண்ணக்கூடாது, பட் நான் அப்படி செய்கிறேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ இன்னைக்கு முக்கியமாக இதை பற்றி முதல்ல பேசிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. இப்போ உங்களோட ஹாஃப் இயர்லி மார்க் நீங்கள் ஒரு 60 மார்க் எடுத்திருக்கீங்க. இப்போ ரிவிஷனில் 65 மார்க் எடுத்திருக்கீங்களான்னு பாருங்கள். எவ்வளோ மார்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹாஃப் இயர்லி மார்க்கை விட எனக்கு +1 மார்க் இருந்தால் கூட போதும். ஆனால் நீங்கள் உங்கள் ஹாஃப் இயர்லி மார்க் கூட அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்களா இல்லை கம்மியாக இருக்கீங்களான்னு பாருங்கள். உங்களோட ரிவிஷன் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ நீங்கள் செய்கிற அதே ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் டபுளாக செய்ய ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஒரு நாளைக்கு 10 சம்ஸ் போட்டு பார்க்குறீங்கன்னா அது ஒரு 15 சம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க போதும். இதுவே நம்ம ஹாஃப் இயர்லி மார்க்கோட ரிவிஷன் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ 10 சம்ஸ் போடுற இடத்துல 20 சம்ஸ் இனி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ ஒரு சம்மை நீங்கள் ஒரு 2 டைம்ஸாவது எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆன பிறகு டெஸ்ட்டாக எழுதி பாருங்க. அண்ட் நிறைய பேர் கொஷின் பேப்பரும் ஆன்சர் ஷீட்டும் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. இது கரெக்டாக இருக்கா, ஏன் மார்க் போச்சு அப்படின்னு. அதில் நான் பார்த்த நிறைய விஷயம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இந்த சில்லி மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குட்டி குட்டி மிஸ்டேக்ஸு. அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் யூனிட்ஸ் போடாதனால 1 மார்க்கு குறைக்கிறது, ½ மார்க் குறைக்கிறது, இதெல்லாம் ஆனுவல் எக்ஸாம்லேயும் நடக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பரை முதல்ல, உங்கள் ஆன்சர் ஷீட்ஸை முதல்ல எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 5 லெசன் படிச்சுட்டு போகிறேன். அந்த 5 லெசனில் கேட்குற கேள்வி என்னால் கரெக்டாக எழுத முடியுதான்னு பார்க்கணும். நான் படிக்கிறதே 5 லெசன் செலக்ட் பண்ணி நான் 5 லெசன் தான் படிக்கிறேன். அந்த 5 லெசன்லையும் நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னா அப்போ நம்ம 8 லெசன்ஸையும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எதுவுமே நம்ம ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா. உங்கள் ஆன்சர் ஷீட்டில் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மார்க் பண்ணி வைங்க. அந்த சம்ஸை இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. சரிங்களா? எப்போவுமே உங்கள் ஆன்சர் ஷீட் வந்தோடனே டோட்டல் மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்தெந்த சம்ஸ் எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அதெல்லாம் இன்னொரு வாட்டி ரீடெஸ்ட் எழுதி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு இந்த தப்பு பண்ணுறதுலேருந்து உங்களை காப்பாற்றும். சரிங்களா? என்ன இடத்துல நான் தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சாதான் நான் அதை மாற்றிக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அதை நம்ம அப்படியே நம்பிட்டே இருப்போம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ டியூஷனில் செக் பண்ணும்போது ஒரு வாட்டி செஞ்ச தப்பே அதே இடத்துல இன்னொரு வாட்டியும் தப்பு செய்வாங்க. அப்போ நான் கிளாஸ் புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அப்போ கிளாஸ் புக்கில் பார்த்து அந்த இடத்துல தப்பாக எழுதியிருப்பாங்க. உடனே பசங்க சொல்லுவாங்க, இல்லை மிஸ் இப்படி தான் எழுதினாங்க. இல்லை, இப்போ கூட படிக்கிறவங்களோட கிளாஸ் புக் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒரு பை மிஸ்டேக், இப்போ எல்லாருக்குமே மிஸ்டேக் வரும். அதனால் பை மிஸ்டேக் இங்கே நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். அதையே நம்ம கரெக்டாக நினச்சி படித்து எக்ஸாம்லேயும் அதே மாதிரி எழுதும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நோட்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா? எப்போவுமே புக் பேக்கில் இருக்க புக் பேக் ஆன்சரோட கம்பேர் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ரிவிஷன் எக்ஸாம் 1ல் உங்கள் மார்க் டவுன் ஆகக்கூடாது. டவுன் ஆயிருந்துன்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஒரு கொஸ்டினை 2-3 வாட்டி எழுதி பாருங்கள். இப்போ அடுத்த ரிவிஷன் எக்ஸாம் 3 நிறைய இடத்துல டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. ரிவிஷன் எக்ஸாம் 2 முடிய போது இன்னைக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சோஷியல் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் எக்ஸாம் 3. ஸோ கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் வருது. நாங்கள் எப்படி டே சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறதுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு இனி டெஸ்ட்டு வந்துட்டே தான் இருக்கும். அடுத்து ப்ராக்டிக்கல் வரும், எல்லாமே இருக்கும். உங்களால் ஒரு 1/2 மணி நேரம் இதை செய்யணும் அப்படின்னு. பட் நிறைய பேர் இதை சீரியஸாகவே எடுக்கலை. பட் யாரெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்களோட மெசேஜஸ் பார்க்குறேன். ரிவிஷன் 1லேயும் ரிவிஷன் 2லேயும் சென்டம் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம எய்ம் சென்டமாக இருக்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளோட கோலை நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது. சரிங்களா? எப்போவுமே அதுக்குன்னு ஒரு டைம், அதுக்குன்னு ஒரு ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? இன்னும் நமக்கு 30 டேஸை விட கம்மியாயிடுச்சு. ஒரு 20 டேஸ் கிட்ட
அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம வந்து நாளைக்கு எக்ஸாம்னா நீங்க எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி படிக்கணும் ஒரு ஒரு நாளும். சரிங்களா? ஸோ உங்களோட ப்ராக்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு கொஸ்டினும் நிறைய நிறைய வாட்டி எழுதி பாருங்க. டவுட் இருக்கிற விஷயங்கள் சம்ஸ் எல்லாம் நீங்க வந்து சேனலை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா? அதே கொஸ்டின்ஸா வரப்போது கிடையாது. எத்தனை கொஸ்டின் 2 மார்க்ல நான் வந்து அட்டென்ட் பண்ண முடியும்? இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத வச்சு எத்தனை கொஸ்டின் நான் அட்டென்ட் பண்ண முடியும்? அப்படிதானே? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்கறது. நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு டெஸ்ட் 100 மார்க் டெஸ்ட் எழுதும்போது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு 100 மார்க் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ரிவிஷன் டெஸ்ட்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். 2 வீடியோஸில் வந்து நான் 2 மார்க் கொடுத்துருந்தேன். இப்போ அதோட 5 மார்க் பார்க்கலான்னு நினச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசன் எழுதிடலாம். ஆரோ டயக்ராம், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், ஈஸி தான் எழுதிடலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ 1.5 கண்டிப்பாக பார்த்துருங்க. அடுத்து ஃபைனல் சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 divisible by 7. சரிங்களா? இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் மெயின் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 + 3 3 + 3 3. இதே மாதிரி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 7 + 7 7. இது ஒரு வாட்டி கம்பல்சரி கொஸ்டின். அதே மாதிரி 5 + 5 5 வரும். 33 வந்து ஸ்கொயர் ரூட் தெரியும். ஸ்கொயர் ரூட்லேயும் மோஸ்ட்டாக இந்த அன்னோன் கேட்பாங்க. அதில் எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இது எக்ஸசைஸோடது பார்த்துக்கோங்க. அடுத்து 34 மேட்ரிக்ஸ். எப்படியும் மேட்ரிக்ஸில் ஒரு 5 மார்க் எடுத்துடலாம். அடுத்தது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். யாரெல்லாம் இன்னும் தியரம் பார்க்காம இருக்கீங்களோ தயவு செய்து தியரம் பாருங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு 4th சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறதுக்கும் ஒரு 3 தியரம் படித்தா ஒரு 5 மார்க் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ மறக்காமல் 3 தியரமையும் படித்து வைங்க. மனப்பாடமாக படித்து வைங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதும் போது அது கிளியராக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னடா மேக்ஸ் போய் மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க. நான் தியரமாக தான் சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லை அப்படின்றவங்க மனப்பாடம் பண்ணனா அதில் தப்பு இல்லை. அடுத்தது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்போ வந்து பைசெக்டும் பண்ணது மிட் பாயிண்ட்டும் வரும், பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி கட் ஆகும். ஸோ இந்த 2 பாயிண்டோட ஸ்லோப்பு அதோட பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் ப்ளஸ் மிட் பாயிண்ட் 1.1 ஸ்லோப் ஃபார்முலா. 37 a lift in the building of height. இது நமக்கு தெரியும். இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து மேலே கீழே பார்க்கும்போது ஒரு ஃபவுண்டைன் இருக்கும், ஈஸியாக இருக்கும் அந்த லிஃப்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது. அடுத்து ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் அ சிலிண்டர் இந்த ரேஷியோ. சிலிண்டர் சம் ஃப்ரஸ்டம் சம் தயவு செய்து பார்த்து வச்சுருங்க. அடுத்து நாதனோட சம்மு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சாய்ஸில் விட்டுட்டேன்றவங்க விட்டுருங்க. சாய்ஸில் நான் விடலை, நான் பார்க்குறேன்றவங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் மெயினாக பாருங்கள். அடுத்து 2 dice rolled அவுட்கம். சம் ஆஃப் அவுட்கம் வந்து ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 4, 2 + 2 3 + 1 1 + 3 greater than 10 less than 13. ஈஸி தான். ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் வந்து 4 பாயிண்ட். ஈஸி தான், கம்பல்சரி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் தரேன்னா இதில் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். நீங்கள் அதுலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை என்னால் 5 கொஸ்டின்ஸாக அட்டென்ட் பண்ண முடியுதுன்னா இன்னும் நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஒரு தோணல் வரணும். சரிங்களா? இதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸாக கொடுக்கறது. கைண்ட்லி யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே சால்வ் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எய்ம் பண்ண கோலை அச்சீவ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.